வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா இன்டு த வைல்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம். 2007ல ரிலீஸ் ஆன படம். ரீசெண்டா நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்தை இப்பதான் பார்த்தேன். ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, ஒரு காலேஜ் கிராஜுவேட், அதாவது ஒரு யங் டீனேஜர் காலேஜ் முடிக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவங்க கிட்ட ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ற மாதிரி, அதாவது நம்ம காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஜாபை ஃபைன் பண்றது, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கிறது, குழந்தை குட்டி பெற்றுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நார்மல் லைஃபை லீட் பண்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா நம்ம யங் ஹீரோவுக்கு வந்து அதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவருக்கு பேசிக்கா ஒரு இன்டென்ஷன் என்ன இருக்குன்னா, சொசைட்டில வந்து எல்லாருமே ஒரு ஸ்டீரியோ டிபிக்கல் லைஃப்பை தான் வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஆக்சுவலா எப்படின்னா, இந்த பவர், மணி, பாலிடிக்ஸ் இந்த மூணுமே வந்து ரொம்ப வந்து அவர் லைஃப்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. அதுவும் இந்த மெயினா இந்த மணியை வந்து ரொம்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், இல்லாட்டி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது கண்ட்ரோல்ல தான் நம்ம லைஃப் இருக்குமே தவிர நம்ம கண்ட்ரோல்ல அது இருக்காது அப்படிங்கிற ஒரு மெயின் மைண்ட் செட்டோட இருக்காரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, கையில் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாத்தையும் வந்து டொனேட் பண்ணிடுறாரு ஒரு சேரிட்டிக்கு. அதாவது அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சேரிட்டிக்கு வந்து டொனேட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் வீட்டிலேருந்து ஒரு பேக்ல போட்டுட்டு அப்படியே நார்த் அமெரிக்கா சைடில் வந்து ஒவ்வொரு இடமா டிராவல் பண்ணுறாரு. எப்படி டிராவல் பண்ணுறாருன்னா, லிஃப்ட் கேட்டு காரு, லாரி, ட்ரக்ஸ் அதை மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸில் வந்து ஒவ்வொரு இடமா வந்து டிராவல் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேதர் பண்ணுறாரு. அதே மாதிரி அப்பப்போ தேவையான ஒரு விஷயத்துக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல டெம்பரவரியாக வேலை செஞ்சு அதுக்கு வேண்டிய பணத்தை மட்டும் சம்பாதிச்சுக்கிறாரு, யூஸ் பண்ணிக்கிறாரு. மற்றபடி பணம் வந்து எக்ஸசிவாக அவர் வந்து யூஸே பண்ணுறதில்ல, அதே மாதிரி சம்பாதிக்கிறதும் இல்லை. ஸோ இப்படி ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கேதர் பண்ணிக்கிட்டு அவர் டைரியில் வந்து எழுதி வச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போகிறாரு. அந்த காட்டு பகுதியில் எதுக்கு அவர் போகிறாருன்னா, அந்த மனுஷங்களெல்லாம் விட்டுட்டு அப்பாற்பட்டு நம்ம வாழணும், இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சொசைட்டிலேருந்து டிட்டாச் ஆகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த காட்டு பகுதியில் போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு அபேண்டன் பண்ணப்பட்ட ஒரு இது இருக்கு, ஒரு கேரவேன் மாதிரி இருக்கு, ஒரு வேன். ஆக்சுவலா இந்த வேன்ல போயிட்டு அவர் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் கையில இருக்கிற ஒரு கையில ஒரு கன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அவர் சுத்தி இருக்கிற வன விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றதும், அதுக்கப்புறம் சுத்தி கிடைக்கிற பழம், காய்கறி இதை மட்டும் சாப்பிட்றதும்ட்டு அவர் லைஃப் வந்து டீசெண்டாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் வந்து கேதர் பண்றாரு. டிஃப்ரெண்டான மக்களோட இருக்கிறத எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு இந்த வைல்ட் லைஃப்ல வந்து தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி அவர் டைரி ஜேர்னலில் வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணுற நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, கிளைமேக்ஸில் லாஸ்ட்ல வந்து ஒரு சின்ன தவறு மிஸ்டேக் ஒன்று பண்ணுறாரு. அந்த மிஸ்டேக்னால அவர் வந்து அந்த வேன்லேயே வந்து அவர் உயிர் இழந்துடுறாரு. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம், இதை மாதிரி ஒரு ஜேர்னி அவர் கண்டினியூ பண்ணது, அட்வென்ச்சரஸான ஜேர்னி கண்டினியூ பண்ணதுனால தானே அவர் வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க்ல மாட்டிக்கிட்டாரு, இப்படி இறந்துட்டாருன்னு நினைக்கலாம். ஆனால் மிஸ்டேக் பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பகுதி தானே, பார்ட் ஆஃப் த லைஃப் தானே. நம்ம காந்தி சொன்ன மாதிரி தப்பு பண்ணுறதுக்கே சுதந்திரம் இல்லாட்டி அது என்ன சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி அவர் லைஃப்பில் வந்து ஒரு அட்வென்ச்சரஸான திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். லைஃப் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த ஜேர்னியை மேற்கொள்கிறாரு. ஸோ அவர் வாழ்ந்த லைஃப்பில் வந்து நம்ம ஒரு 5% கூட இப்போ வரைக்கும் வாழ்ந்துருப்போமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சில படத்தை வந்து நம்ம ஒரு மூவி பார்த்த மாதிரி இருக்கும்ல, அது அப்படி இல்லாமல் இது வந்து மூவி இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.